வணக்கம். இன்னைக்கு 25 பிப்ரவரி 2022. டைம் வந்து சரியா 9:14 ஆகுது. ரோபோல எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கோம். எல்லாமே ரெடியா இருக்கு. நமக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 200 பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் த மணி கால், அவுட் ஆஃப் த மணி புட்டு தான். ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை புது கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாமே தயாரா இருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நம்ம திரும்ப பார்க்கலாம். பார்க்குறோம், செகண்ட் கேண்டில் போயிட்டு இருக்கு. இந்த செகண்ட் கேண்டில் முடிஞ்ச உடனே தேர்ட் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதோ அப்படிதான் ஆர்டர் எடுக்கும். இப்போதைக்கு வந்து செகண்ட் கேண்டில் முடிகிற மாதிரி இருக்கு. இன்னொரு 1 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே தேர்ட் கேண்டில் தான் நமக்கு ஆர்டர் எடுக்கும். செகண்ட் கேண்டில் முடிஞ்சிருச்சு. இந்த தேர்ட் கேண்டில் ஹையை கட்டாச்சுன்னா நமக்கு பை எடுக்கும், லோவை கட்டாச்சுன்னா செல் எடுக்கும். அதாவது இந்த இண்டெக்ஸ்ல வந்து பை எடுத்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கால் ஆப்ஷன் பை ஆகும். பை எடுத்திருக்கு, நம்ம பார்ப்போம். நெஸ்ட்ல பை ஆயிருக்கு, அதாவது ரோபோல பை எடுத்திருக்கு. 36,300 கால் ஆப்ஷன் பை எடுத்திருக்கு. இப்போதைக்கு பார்க்குறோம், நமக்கு வந்து ஒரு 100 ரூபா கிட்ட எம்டிஎம் வந்து மைனஸ்ல தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பொசிஷன் எதுவுமே இல்லை. நம்ம எம்டிஎம் மாற்றிக்குவோம், அலைஸ் ப்ளூ எம்டிஎம் மாற்றிக்குவோம். எம்டிஎம் பார்க்குறோம், 300 ரூபா கிட்ட மைனஸ்ல இருக்கு. இப்போதைக்கு பொசிஷன் எதுவுமே இல்லை. 36,300 கால் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. திரும்ப 2 லாட் பை எடுத்திருக்கு. இப்போதான் நெஸ்ட்ல எடுத்திருக்கு. 700 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸ்ல இருக்கு. 36,300 கால் ஆப்ஷன். 300 ரூபா 200 ரூபா இதே ரேஞ்சில் தான் இருக்கு. இது ஹைபிரிட்ல 2 லாட் பை ஆயிருக்கு. எப்படி போகுதுன்றத பார்க்கலாம். 36,300 கால் ஆப்ஷன் 2 லாட் ஓப்பன்ல இருக்கு. திரும்ப மார்க்கெட் மேலே ரொம்ப வொலடைலா இருக்கு. ஏன்னா இது வந்து மேலே மார்க்கெட் கீழே இறங்குனதுனால, விக்ஸ் அதிகமானதுனால இந்த மாதிரி மேலே கீழே இருக்கு. இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம். 9 நிமிஷம் ஆகுது. இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அதாவது இதுல வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிடைக்குது. நல்லா பார்க்குறோம், மார்க்கெட் வந்து மேலே தான் போயிட்டு இருக்கு. ஆனா நாம எடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கிட்ட மைனஸ்ல இருக்கு. இன்ஃபேக்ட் இது வந்து லாபத்துல தான் இருக்கணும். எடுத்த இடத்துல இருந்து கொஞ்சம் மேலதான் இருக்கு. இருந்தாலும் வந்து இது லாஸ்ல இருக்கு. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா டைம் டிகே. அதாவது இந்தியா விக்ஸ் பாத்தீங்கன்னா நேத்தி வந்து நல்லா மேல இருந்தது, 32ல இருந்தது. நீங்க ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா 26ல இருந்து அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்தியா விக்ஸ் குறையும் போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா இருக்கக்கூடிய இந்த பிரீமியம் ஆனது ஆட்டோமேட்டிக்கா டைம் டிகே வந்து அதிகமாகுது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, நமக்கு வந்து 1,300 ரூபா ப்ராஃபிட் லாஸ்ல இருக்கு. அதாவது நமக்கு வாங்கின இடத்துல தான் மார்க்கெட் இருக்கு, அதை தாண்டி எங்கேயுமே வெளியில போகல. இன்ஃபேக்ட் சொல்ல போனா நமக்கு வாங்கின இடத்துல இருந்து கொஞ்சம் மேலதான் இருக்கு. இருந்தாலும் நமக்கு வந்து இது கரைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் வந்து இருக்கிறதுலே வந்து ட்ரேட் பண்றதுலேயே வந்து ரொம்பவே வந்து ஒரு கடினமான சுச்சுவேஷன் இப்போ இருக்கக்கூடியது. ஏன்னா இந்த மாதிரி வார் சுச்சுவேஷன் வர இடத்துல, ஏன்னா நமக்கு பிரைஸ் வந்து வாங்கின இடத்துல இருக்கு, ஆனா பிரீமியம் வந்து ரொம்ப அதிவேகமா குறைய ஆரம்பிக்கிறது தான் இதனுடைய ஒரு தலைவலி. ஏன்னா யூஸ்வலா வந்து இந்த 500 ரூபா ரேஞ்சில் இருக்காது, அவுட் ஆஃப் த மணிலாம் கம்மியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா வந்து டைம் டிகே குறையறதுனால நமக்கு இப்போ ஒரு சவாலான சுச்சுவேஷனா இருக்கு. பட் இருந்தாலும் நாம வந்து ஓரளவு செட் பண்ணி வச்சுட்டு நமக்கு உண்டான ரிஸ்க் எடுக்கிறத வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. 4 லாட் பை ஆயிருக்கு. அதாவது ஹைபிரிட் மோட்ல ஆர்டர் புக்கை காட்டினா தெரியும். 1 1 2 2 4 லாட் பை ஆயிருக்கு. இப்போதைக்கு பார்க்குறோம், ஆல்மோஸ்ட் நியூட்ரல் வந்து ப்ராஃபிட்டே வந்துருச்சு. ஏன்னா சடனா மேலே போகுது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து ரொம்ப வந்து கடினமான சுச்சுவேஷன் தான் ஹேண்டில் பண்றதுக்கு. ஏன்னா நம்ம ஒண்ணுமே பண்றதுக்கு இல்லை. நம்ம ஓரளவுக்கு நார்மல் சுச்சுவேஷனோட இந்த சுச்சுவேஷன்ல கொஞ்சம் ரிஸ்க் முன்ன பின்ன பார்த்து எடுக்க வேண்டியது தான், வேற வழி இல்லை. என்னன்னா இன்னைக்கு இந்த டைம் டிகேன்ற ஒரு சுச்சுவேஷன் நம்ம மாட்டிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃப்ரைடே பார்ப்போம். இது அப்படியே திரும்ப மேலே போச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் வரும். இப்போதைக்கு 600 ரூபா கிட்ட இருக்கு மைனஸ், நியூட்ரல்ல தான் இருக்கு ஆல்மோஸ்ட். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு பார்க்குறோம், நம்முடைய லாபம் வந்து நமக்கு வந்து 1,700 ரூபா 1,800 ரூபா இருக்கு. நாம என்ன பண்ணலாம், 3,000 ரூபா ப்ராஃபிட் கடந்த உடனே ஒரு 500 ரூபா ட்ரையல் பண்ற மாதிரி இந்த இடத்துல நம்ம செட் பண்ணிடலாம். ஏன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் ரொம்ப மோசமா இருக்கு.
ஸோ அதனால் இன்றைக்கி கிடைக்கிறத வந்து முதல்ல நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா எவ்வளோ காட்டினாலும் அது பேப்பரில் தான், அன்லஸ் நம்ம புக் பண்ணுற வரையும். ஸோ இப்போ பார்க்குறோம் ரொம்ப நியூட்ரல் மேலே கீழே தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம 3000 செட் பண்ணி வச்சுருக்கோம். 3000 ப்ராஃபிட் வந்ததுன்னா முதல்ல ட்ரையல் பண்ண ஆரம்பிச்சிடும். 500 ட்ரையல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ட்ரையல் பண்ணட்டும், பண்ணக்கப்புறம் கூட பார்க்கலாம். கொஞ்சம் மேலே எடுத்துன்னு வந்து நிறுத்தியிருக்கான் மார்க்கெட்டை. இது மேலே உடனே ஸ்பைக் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு நம்ம ட்ரைலிங் போட்டு வச்சுருந்தது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து 3190 கட் ஆயிடுச்சு. இதோட நாளை வந்து ஒரு புது ட்ரேட்டை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.